திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் திருதிருவென விழித்துக் கொண்டிருந்த பெண்கள். மீண்டும் சிக்கினார் போலி மருத்துவர் சுகுமார். யார் இவர்? விவரம் என்ன? பார்க்கலாம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 8 கர்ப்பிணி பெண்கள் திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அடுத்த பரதேசிப்பட்டி என்ற கிராமத்திற்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என தெரிந்து கொள்ள ஸ்கேன் செய்வதற்காக ஷேர் ஆட்டோவில் சென்ற நிலையில் இடம் தெரியாமல் நடுவழியில் திருதிருவென விழித்தவாறு நின்றுள்ளனர். அதனை கண்ட அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்து கந்தளி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் ஆட்டோவை மடக்கி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என அறிந்து கொள்ள வந்ததாக கூறியுள்ளனர். இதுகுறித்து கந்தளி போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவிக்கு தகவல் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணையில் இறங்கிய போலீசார் புரோக்கர்கள் மூலம் ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் உள்ள வீடுகளை ஒருநாள் வாடகைக்கு எடுத்து அங்கு ஒருநாள் ஸ்கேன் சென்டர் நடத்தி வருவதை வாடிக்கையாக வைத்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவ இணை இயக்குநர் ஞான மீனாட்சி கொடுத்த புகாரின் பேரில் ராச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த கணவன் மனைவியான ஜோதி, சிவசக்தி, காவிரிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த கோவிந்தன், சந்தூர் அடுத்த வெப்பாளம்பட்டி பகுதியை சேர்ந்த ரஞ்சிதம், திருப்பத்தூர் முத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த அமலா ஆகிய 5 புரோக்கர்களை கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த திருப்பத்தூரை சேர்ந்த போலி மருத்துவரான சுகுமார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள சுகுமார் ஏற்கனவே பல முறை இதே சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டு மீண்டும் வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கருவிலுள்ளது ஆணா பெண்ணா என்பதை கண்டறிந்து சொல்ல மிராண்டா, ஃபேண்டா போன்ற ரகசிய வார்த்தைகளை பயன்படுத்தி வந்துள்ளார். அதாவது ஃபேண்டா என்றால் பெண் குழந்தை, மிராண்டா என்றால் ஆண் குழந்தையாம். இதனால் எத்தனையோ பெண்கள் தங்கள் கருவிலுள்ள பெண் குழந்தைகளை அளித்துள்ளனர். கருவை கண்டறிய 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை வசூலித்து வந்த சுகுமார் ஒரு நாளைக்கு மட்டும் 2 லட்சம் வரை பணம் சம்பாதிப்பாராம். வெளி மாவட்டங்களிலிருந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் கர்ப்பிணிகளை ரகசிய இடத்திலுள்ள ஸ்கேன் சென்டருக்கு அழைத்து வர புரோக்கர்களை நியமிப்பதை அவர் வாடிக்கையாக வைத்துள்ளார். 5 முறைக்கு மேல் கைதானதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுகுமார் என்றால் பிரபலம் என்று அங்குள்ள பலரும் கூறுகின்றனர். இந்த சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.